வணக்கம் நேயர்களே, கடவுளருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 5ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 3ல் இருக்கார். நல்ல ஒரு முயற்சிகள், பெரிய பெரிய முயற்சிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக. அதே நேரத்தில் 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும், சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3ஆம் அதிபதியான குரு 6ல் வக்கரமாக இருக்கும்போது நிறைய வேலையில் சேஞ்சஸ் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் 4, 9ஆம் அதிபதியான செவ்வாய் அது 12ல் இருக்கும்போது வீடு பராமரித்து வேலை, வண்டி வாகனங்கள் செலவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். 5, 10ஆம் அதிபதியான சுக்கிரன் அது வந்து 12ல் குழந்தைகளுக்கான சுப செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 6, 9ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறது, அடுத்த கட்டத்துக்கான ஒரு முயற்சிகளில் போகிறதெல்லாமே கண்டிப்பாக அற்புதமாக இருங்க. 7ஆம் அதிபதியான சந்திரன், 7ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் புதன் வியாழன் கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாகணும். ஏன்னா 8ல் இந்த பிரயாணிக்கிற இந்த காலகட்டம் ஒரு மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான சூரியன் 12ல் இருக்கும்போது ஒரு திடீர் யோகங்களை கண்டிப்பாக கொடுக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வந்து செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். அப்பாக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய 10ஆம் அதிபதி 12லும் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்களும் கொஞ்சம் வந்து டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ மற்றபடி என்ன இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபுக்திகள். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாவும், சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல், டென்ஷன்ஸ், சில நேரங்களில் சில விஷயங்களை நினச்சி தூங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி சிறப்பான ஒரு நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் புதன் வியாழக்கிழமைகளில் வந்து கொஞ்சம் மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும், ஏன்னா அது 8ல் பிரயாணிக்கிற இந்த காலகட்டங்களில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக கொடுக்கும். மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் 12ல் இருக்கும்போது வீடு பராமரித்து வேலைகள், வண்டி வாகனங்கள் கொஞ்சம் செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி வந்து கொஞ்சம் அண்ணனுக்காக சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தேசம், ராகு 2ல் இருக்கும்போது ஒரு பெரிய பிரம்மாண்டமான பிளான்லாம் பண்ணுவாங்க. ஸோ குடும்பத்தால் ஒரு பெரிய விஷயங்கள் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணுங்கிற ஒரு ப்ரெஷர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், பணம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக வந்து குரு தசாபதி 3, 12ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறது, கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக இருக்கும். மகர லக்னமாக இருந்து சனி தசாபதி வந்துடுங்கள். சனி வந்து 2, 3ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 லக்னாதிபதி 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நமக்கு தெரியாமல் வந்து ஒருத்தவங்க வாட்ச் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். மகர லக்னமாக இருந்து புதன் தசாபதியும், புதன் வந்து பார்த்திங்கன்னா 6, 9ஆம் அதிபதி 12ல் வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள், கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. மகர லக்னமாக இருந்து கேது தேசம், கேது வந்து 8ல் இருந்து சுக்கிரன் வந்து சாரத்தில் இருக்கும்பொழுது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ், பிரயாணங்கள் வந்து ஒரு அன்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலை கொடுக்கும். கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாகுதோ அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அபரிதமான கடன்களை இப்போ தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக சுக்கிர தசாபதி சுக்கிரன் 5, 10ஆம் அதிபதி சுக்கிரன் 12ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வாஸ்து பலிக்குமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாஸ்து பலிக்குமா அப்படின்னு பார்க்கும்போது
வாஸ்து இருக்குங்க. ஏன்னா வந்து என்னை பொறுத்தவரை வந்து எனது அனுபவத்தில் வந்து நிறைய வீடுகள் இதெல்லாம் பார்க்கும்போது வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ வாஸ்துனா என்ன, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் வாஸ்து. பட் அது வந்து இன்னும் டெப்த்தாகவும் இருக்குது சில விஷயங்கள். பட் தான் ரொம்ப சிம்பிளிஃபையாக ஒருத்தருக்கு வந்து வாஸ்துங்கிறது வந்து என்னென்னா, வடக்கு பக்கம் தாழ்ந்துருக்கணும், வடக்கு கிழக்கு தாழ்ந்து, மற்றபடி வந்து தெற்கு மேற்கு வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கிறது தான் வந்து வாஸ்துவோடைய மேஜரான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஈசானியம்ங்கிறது வந்து வடகிழக்கு பகுதி. வடகிழக்கு பகுதியில் வந்து டாய்லெட் வரக்கூடாதுங்க. ஸோ டாய்லெட் வராமல் இருக்குது. அதே மாதிரி வந்து டாய்லெட்டோட பைப்ஸ் அங்கே வந்து கிராஸ் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதுவும் வந்து மேஜராக பார்க்கணும். அதே மாதிரி தென்மேற்குன்றது கன்னி மூலைன்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ தென்மேற்கு பகுதியில் வந்து கூட பார்த்திங்கன்னா டாய்லெட் வரக்கூடாது, பைப்லைன்ஸ் எதுவும் அந்த பக்கம் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவும் ஒரு மேஜரான இஷ்யூவை க்ரியேட் பண்ணும். எது ப்ராப்ளம் வர்றது மட்டும் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூமிக்கு மத்தியமம் சொல்லுவோம். ஸோ பூமிக்கு மத்தியமம், அதே மாதிரி பில்டிங்க்கு மத்தியமத்தில் வந்து பில்லர் வராமல் பார்த்துக்கணும். அது வந்து அது மேஜராக வந்து அந்த சென்டர் பாயிண்டில் வந்து பில்லர் வரக்கூடாது. அதான் பிரம்மஸ்தானம்னுவாங்க. ஸோ அதோடைய மையப்பகுதியில் வந்து பில்லர்ஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அது வந்து மேஜரான. அதே மாதிரி வாசக்கால் வந்து எப்போதுமே வடக்கு அந்த மாதிரி பகுதிகளில், வடகிழக்கு பகுதியில் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து உச்சஸ்தானம் சொல்லுவோம். அதே மாதிரி சில பேருக்கு வந்து தெற்கு தான் வைக்க முடியும், மேற்கு தான் வைக்க முடியும் போது ஸோ அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி வைக்கிறது. ஏன்னா வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து வடகிழக்கு வைக்க முடியலை, என்னால் வந்து தெற்கு தான் வைக்கணும், தென்கிழக்கில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேற்கு இருக்கவங்க வந்து வடக்கு பகுதியில் அந்த வாசலை வைக்கிறது வந்து சிறப்பான பகுதியில் கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாசல் எல்லோருமே வந்து இப்போ இன்றைக்கி நம்ம சிங்கிள் டோர் போடுறோங்க. சிங்கிள் டோர் போடாமல் டபுள் டோராக போடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நீங்கள் கோயில்களுக்கு போய் பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் எல்லா கோயிலும் சிங்கிள் டோர்லாம் கிடையாது, இந்த 2 டோர் தான் ரொம்ப மெயின். ஸோ அந்த 2 டோராக போடுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இனிமேல் வந்து நீங்கள் புதுசாக வீடு கட்டுறவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து அந்த வாசக்கால் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற இடம் உச்சப்பகுதி வந்து நான் சொன்ன அந்த பகுதியில் வச்சிங்கனாலே ரொம்ப அற்புதமாக இருக்கும். பைப்ஸ் மேஜராக வந்து கழிவுநீர் குழாய்கள் வடகிழக்கிலும் தென்மேற்கும் கிராஸ் ஆகாமலோ அந்த இது மாதிரி போடுவாங்களா, ஜங்ஷன் மாதிரி போடுவாங்க, அதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு வீடு இன்னொரு வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஒரு வீட்டில் இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறேன் அப்படின்னும் போது அந்த வாஸ்து குறை வந்துடும். ஸோ எக்ஸ்டென்ஷன் பண்ணி கட்டும்போது ரொம்ப உஷாராக அது 4 பேர்கிட்ட கேட்டு கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பக்கத்து மனை வாங்கும்போது அப்படியே ஜாயிண்ட் அடித்து கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கட்டாமல் தனியாக கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ ஜென்ரலாக வந்து வடக்கு கிழக்கு பகுதிகள் இடம் நிறைய விட்டு, மற்ற பகுதியில் கொஞ்சம் இடம் கம்மியாக விட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் வந்து டோட்டலாகவே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டுவாங்க. ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு பகுதிகளில் வெயிட் ரொம்ப கம்மியாகும், மற்ற பகுதிகள் வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிச்சனுங்கிறது பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் இருக்கணும். ஸோ அக்னிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தென்கிழக்கு பகுதியில் அக்னி மூலை இருக்கும். எனக்கு தென்கிழக்கில் வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து வடமேற்கு பகுதியில் செகண்ட் ஆப்ஷனாக வந்து நீங்கள் அங்கே வச்சுக்கலாம் கிச்சனை. ஸோ இதுதான் வாஸ்து. இன்னும் டெப்த்தாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்தடுத்த பகுதியில் கண்டிப்பாக சொல்லுவோம். ஸோ இதுதான் மேஜராக ஒரு பேசிக் ஆஃப் வாஸ்து. இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கான்ற செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக அதே மாதிரி வர்ணங்களும் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். என்னை பொறுத்தவரை வந்து எல்லோ, லைட் எல்லோ இந்த மாதிரி கலரை யூஸ் பண்ணுங்கள். பர்பிள், பிளாக்கு இந்த மாதிரி கலர்லாம் வந்து பார்டர் கொடுக்கறதுக்கு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் வந்து வாஸ்துங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் கிடையாது, ரொம்ப சீரியஸான விஷயம். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.